அனைவருக்கும் வணக்கம். மக்கள் டெய்லியிலிருந்து நான் உங்கள் கீமா சங்கர். சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்த பாலகங்கார திலகரின் அருமை நண்பர் பாபு சிதம்பரம் பிள்ளை பிறந்த மண்ணில் சுதேசி திருவிழா. அதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் திரு வசந்தகுமார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து இன்றியமையாத ஒரு மாவட்டம் கேட்டீங்கன்னா அது தூத்துக்குடி மாவட்டம். சுதேசி கொள்கையை வந்து பாலகங்காதர் வந்து ஆரம்பிச்சாலும் கூட அந்த சுதேசியினுடைய ஒரு தாக்கத்தை வந்து இன்னைக்கு உருவாக்கி கொடுத்தது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தூத்துக்குடியில தான். அன்னைக்கு அந்நிய நாட்டினுடைய பொருட்களை வந்து தீயிட்டு அந்த ஆடைகளை வந்து தீயிட்டு கொடுத்ததுல இருந்து சுப்பிரமணிய சிவா, பாரதியார், வ.உ.சியினுடைய பங்கு வந்து அரும்பெரும் பங்கு. அதனுடைய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும், சுதேசி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த சுதேசி திருவிழாங்கிறது நம்ம தூத்துக்குடியில நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுதேசி திருவிழாவை பத்தி வேற என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதேசி திருவிழாவில வந்து கப்பல் விட்ட மாதம் வ.உ.சி அவர்கள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கப்பல் விட்ட மாதம் இந்த மாதம். நாவாய் அப்படிங்கிற கப்பலும் காளியோ அப்படிங்கிற கப்பலும் வந்து முதலாக வந்து தூத்துக்குடியில கப்பல் விட்ட மாதம் டிசம்பர் 19 அன்று நம்ம தூத்துக்குடி துறைமுகத்துல இருந்து அந்த கப்பலை வந்து லான்ச் பண்றாங்க, இலங்கைக்கு வந்து அனுப்புறாங்க. அந்த மாதத்துல நம்ம இந்த சுதேசி திருவிழாவை கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த நிகழ்ச்சி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். வருகின்ற 26, 27, 28 3 தினங்களும் தூத்துக்குடியினுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் கல்லூரியில வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துவதா முடிவு செஞ்சு அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய அனுமதியோட இந்து தர்ம சேவை அறக்கட்டளை அப்படிங்கிற ட்ரஸ்ட் ஃபார்ம்ல இந்த நிகழ்ச்சி வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு. இந்த நிகழ்ச்சியில என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதேசி பொருட்களுடைய பொருட்காட்சி, அதாவது நம்மளுடைய உள்நாட்டு குண்டூசியில ஆரம்பிச்சு கார் வரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுல வந்து மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியாங்கிற மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமாக பல தரப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம நாட்டிலேயே தயார் பண்றோம். அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்ம நாட்டிலேயே நம்மளுடைய பொருட்களை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை நம்ம கொண்டு வர்றதுக்காக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் கருத்தரங்குகள் வந்து 26ஆம் தேதி மாலை ஒரு 6 மணில இருந்து 8 மணி வரையான நிகழ்ச்சிகள் இருக்கு. மறுநாள் 27 அன்று வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சுதேசி சம்பந்தமா இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உள்நாட்டு தயாரிப்புகள் மீது ஈர்ப்பு அதிகமா, பன்னாட்டு தயாரிப்புகள் மீது ஈர்ப்பு அதிகமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பல தரப்பட்ட ஆளுமைகள் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய பட்டிமன்றம் வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற விதமாக அந்த பட்டிமன்றத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம். அது வந்து 27ஆம் தேதி மாலை 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும். 28ஆம் தேதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28ஆம் தேதி வந்து சுதேசி சம்பந்தமாக பலவிதப்பட்ட அந்த பொருட்கள் விற்பனை பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த சுதேசி சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கலாம், புத்தகங்கள் எழுதியிருக்கலாம். இந்த மாதிரியான ஆளுமைகளை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சுதேசி நாயகன் அப்படிங்கிற ஒரு விருதை இந்து தர்ம அரசல் அறக்கட்டளை சார்பாக நாங்க கொடுக்க போறோம். அந்த விருது வழங்குற நிகழ்ச்சி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியாக அதை முன்னெடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்தே மாதரத்தினுடைய 150வது ஆண்டு இந்த ஆண்டு இதை கொண்டாடிட்டு இருக்கோம். நாடு முழுக்க நம்மளுடைய வந்தே மாதரம் பாடலை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதை முன்னிறுக்கிற மாதிரி, ஏன்னா நம்மளுடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர்களுடைய கப்பல்ல வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் எழுதியிருந்தார், அந்த எழுத்துக்களை தான் எழுதியிருந்தார். ஆனா அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம், வந்தே மாதத்தினுடைய அருமை மக்கள் மத்தியில தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தே மாதரம் பாடல பள்ளி மாணவ மாணவியர்கள் மூலமாக வந்தே மாதரம் பாடலை வந்து நம்ம வந்து பாடல் இசைக்க போறோம், பாட போறோம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய சுதேசி தாக்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகணும், குழந்தைகள் மத்தியில கொண்டு போகணும். சுதேசி சம்பந்தமான விஷயங்கள் விழிப்புணர்வு நாளைய தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, இதெல்லாம் வந்து நம்ம முன்னெடுக்கிறோம். அதுல கலந்துக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுகள் கொடுக்கிறது, அது சம்பந்தமான ரிசர்ச் பண்றதுக்கு நம்ம ஆர்வத்தை உருவாக்குற விதமா அந்த பேச்சு போட்டி, ஓவிய போட்டியை நம்ம முன்னெடுத்துருக்கோம். இப்படி தொடர்ந்து 26, 27, 28 3 நாட்களும் வந்து ஒரு தேசிய விதமான ஒரு மக்கள் மத்தியில ஒரு நாட்டுப்பற்றை வந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம். மக்கள் அனைவரும் இதுக்கு வந்து எங்களோட ஒன்று சேரணும் அப்படிங்கிறது இதன் வாயிலாக நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுதேசி திருவிழாவின் நோக்கத்தை பத்தி திரு வசந்தகுமார் அவர்கள் அருமையா பேசினாங்க. எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு.
மக்கள் அனைவரும் நம்மளுடைய நாட்டுப்பற்றோட உதவி திருவிழாவை கொண்டாடுறதுக்கு திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்து சிறப்பாக கொண்டாடணுங்கிறது மக்கள் டெய்லியின் ஆசை. அனைவரும் திருவிழாவில் சந்திப்போம், வாங்க போகலாம்.